வித்தியாசமான புதுக்கதைகளுக்கு யாழினி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தை, மதுரையில் திருவிழா நடக்க போது நம்ம எங்கள் அக்கா வீட்டில் இருந்து 2-3 நாள் தங்கி இருந்துட்டு திருவிழாவை நல்லா பார்த்துட்டு வரலாமா அத்தை? சரிம்மா, நம்ம போயிட்டு வரலாம். சீக்கிரமாக கிளம்பி வரணும், இல்லாட்டி எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டு. The next day. கண்டக்டரு, எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம், நீ வந்து டிக்கெட்டு குடிக்கியோ, கூப்பிடும் வரமாட்டேங்கிற. ஏமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு தானே கடைசியா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். கத்திக்கிட்டே இருக்கீங்களே. சரி சொல்லுங்க, எந்த ஊருக்கு போகணும்னு? மதுரை மாட்டுது, அன்னைக்கு 2 டிக்கெட்டு கொடு. சரி, 2 பேரும் இந்த டிக்கெட்டு பிடிங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நேற்று தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க எல்லாட்டையும் டிக்கெட் இருக்குதான்னு சொல்லி. அதனால இன்னைக்கு செக் பண்ண வாய்ப்பு இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க. டிக்கெட் பத்திரம் தொலைச்சிடாதீங்க, சரியா? அத்தை, கண்டக்டர் சொல்கிறப்பயே நான் டிக்கெட்டு தொலைச்சிட்டேனே அத்தை. இப்போ என்ன பண்ணுறது? போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே, மாட்டிப்போமே அத்தை. சரி விடு மருமகளே, அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டானுங்க. தினைக்குமா வந்து செக் பண்ணுங்க, விடு பார்த்துக்கலாம். அம்மா, 2 பேரும் டிக்கெட்டை எடுங்க. எங்கே போட்டீங்க டிக்கெட்டை? சார், டிக்கெட்டு தொலைஞ்சு போச்சு சார். எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கொஞ்ச நேரம் ஸ்டேஷனில் வந்து இருந்தால் தான் அந்த அருமை தெரியும், எந்த பொருளையும் தொலைக்க கூடாதுன்னு. சரி, 2 பேரும் 1000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னீங்களோ அங்கே கிளம்பி போங்க. இந்தாங்க சார் 1000 ரூபா பணம். எங்களை இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டிங்களே, நாங்கள் மத்தியானமே போகணும் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? சாயந்தரம் ஆயிடுச்சு. வாங்க அத்தை, வா தங்கச்சி. காலையிலே வரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ மணி என்னாச்சு? மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏன்க்கா, வந்தவங்களை நிற்க வச்சு தான் பேசிகிட்டு இருப்பியா? நாங்கள் போய் கொஞ்ச நேரம் உட்காடுறோம். நீ போய் ஜூஸு தண்ணி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு விவரமாக விலைக்கு சொல்கிறேன். போய் ஜூஸு தண்ணி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா சீக்கிரம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்தாங்க அத்தை, இந்தாங்க தங்கச்சி. இந்த ஜூஸை 2 பேரும் உக்காந்து குடிச்சிட்டு என்ன நடந்துச்சோ அது ஆற அமர தெளிவாக சொல்லுங்கள். 2 பேரும் ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டிங்களே, என்ன கதையோ அதை விளக்கமாக சொல்லுங்கள். அது ஒரு பெரிய கதை அக்கா. நாங்கள் இங்கே ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தோம். பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. அப்போ கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்குறப்பயே சொன்னார், டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நேற்று போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க, இன்றைக்கும் செக் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க சொல்லிகிட்டு இருக்கப்பயே நான் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள்கிட்ட லாஸ்ட்டாக தான் வந்து செக் பண்ணாங்க. இப்போ என்கிட்ட கேட்குறப்ப நான் சொன்னேன், டிக்கெட் தொலைஞ்சி போச்சு சார் அப்படின்னு சொன்னோடனே, நடங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் 1000 ரூபா பணத்தை கட்டிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு தான்க்கா இங்கே வந்தோம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இதுதான்க்கா நடந்த கதையே. மத்தியானம் வரோன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரோமே, அக்கா சமைச்சு வச்சுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் கடையிலே சாப்பிட்டு வந்துட்டோம்க்கா. அக்கா, நான் இன்றைக்கி மட்டும் சோஃபாவில் படுத்துக்கிறேன், அத்தை கட்டிலில் படுத்துக்கிட்டு நீ இன்றைக்கி மட்டும் கீழே படுத்துக்க, சரியா? எல்லோரும் வந்து படுத்து தூங்க லேட் ஆகுது. நெக்ஸ்ட் டே. அக்கா சீக்கிரம் வாக்கா, நம்ம கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு, இதில் அங்கே போகிறதுக்கும் லேட் ஆயிரும். சீக்கிரம் கிளம்பி வாங்க 2 பேரும். அக்கா காரி தான் லேட் பண்ணுறேன்னு பாரு, தங்கச்சி காரியும் சேர்ந்துக்கிட்டு லேட் பண்ணுங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்கடி. அங்கே லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. சாமியை பார்த்தாச்சு, நல்லா திருப்தியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு கிளம்பலாம். அப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்து திருப்தியாக இருக்குது, ஆனால் களைப்பாக இருக்குது. மறுமலை நம்ம தான் சாப்பிட்டு வந்துட்டோம்ல,
காலையில் கிளம்பி ஊருக்கு போகணும். இப்போ படுத்து தூங்கி இருப்போம். The வெளில next day. சரிம்மா வருமால நாங்கள் போயிட்டு வரோம். சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக இருக்குது. சாமியை பார்த்து நல்லா கும்பிட்டு வந்துட்டோம். திருப்தி.